ஆதிபராசக்தி அருள்தரு மீனாட்சி ஆதிபராசக்தி அருள்தரு மீனாட்சி ஆதிபராசக்தி அருள்தரு மீனாட்சி காளிகை காமாட்சி காளிகை காமாட்சி காமாட்சி கனிவுடனே மனமகிழ இது தருணமோ ஓங்கார நாதகிது உலகாடும் கீதமிது அம்மா ஓங்கார நாதகிது அகிலமெல்லாம் புகழ் படைத்தார் அங்கையற்கண்ணியாய் அவதரித்தாயம்மா அகிலமெல்லாம் விளங்க புகழ் படைத்தாய் அங்கையற்கண்ணியாய் அவதரித்தாயம்மா அகிலமெல்லாம் விளங்க புகழ் படைத்தார் அங்கையற்கண்ணியாய் அவதரித்தாயம்மா அகிலமெல்லாம் விளங்க புகழ் படைத்தாய் மாமதுரை தனிலை குடியிருப்பாயம்மா மாமதுரை தனிலை குடியிருப்பாயம்மா மங்கையரசிகே மனமகிழும் தாயே மங்கையரசிகே மனமகிழும் தாயே ஓங்கார நாதமிது மங்கையர்கரசியே மனமகிழும் தாயே ஓங்கார நாதமிது மனகாயும் கீதமிது அம்மா ஓங்கார நாதமிது எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வள்ளியார் நடிக்கும் தேன்மொழி அவர்களுக்கு கிராமத்து விழா கமிட்டி சார்பாகவும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். பூமாலை அணிவித்து புகழாரம் சூட்டிய கடம்பூர் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்ந்த பெரியோர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய எண்ணர்மை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் கடம்பூர் கிராமத்தார்களுக்கும் இந்த நிகழ்வை கண்ணுங்கருத்தமாக காவல் செய்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் RMS ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாக வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதற்றியவில்லை என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபராசக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர்கண்ணி மங்கையர்க்கு அரசி உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் என் தாய் மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு இங்கு தெளிவாக ஒளிநாடா செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மாதவன் அண்ணா அவர்களுக்கும் உங்களையும் சொல்லணும்ல பேர் சொல்லணும்.
தேவக்கோட்டை சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் நன்றிகள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு அதனால் பிரபலமானவங்க ஏராளம் பேர், இன்னும் நல்ல தொழிலும் இருந்து நல்ல முன்னேற்றம் இருந்து எல்லா தகுதி இருந்து வெளியில் வராமல் இருக்கிறது பல பேர். ஒன்றுமே இல்லாமல் இவங்க தான் அப்படின்னு பெரிய வெளியில் வந்திருக்கிறது சில பேர். நீ படுத்துகிற பாடு பள்ளி திருமண நாடகம்னா என்னன்னே தெரியாத ஆளெல்லாம் இன்றைக்கி நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுனது நீங்கள் தான். திறமை உள்ள ஆளுகளை இன்னும் வெளியில் காட்டாமல் இருக்கிறதும் நீங்கள் தான். அதனால் திறமை உள்ள ஆளுகள்லாம் எடுத்து தயவு செய்து எல்லாருக்கும் உலக மக்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாரையும் எடுக்கிறார், அதில் எந்த குறையும் கிடையாது. திறமை உள்ள எல்லாருமே எடுத்து போடுறாங்க, அதில் ஊர்க்கார யாரை பிடிச்சிக்கோ அவ்வளோ போடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுறது? நாடும் அப்படி தான் இருக்குது, நாட்டு மக்களும் அப்படி தான் இருக்கீங்க. அதனால் கந்தபெருமானை வணங்குவதற்கு முன்னாடி ஆதிபராசக்தியை வணங்கிடுவோம். தெரியல கொஞ்சம் நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கண்மகளும் ஒளிவிருக்கும் ராத்திரி மலைமகளும் கூடி நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி கவிஞரிங்கு கற்பனைகள் ஊறுவதோ நாடக கலைஞர்கள் அரங்கத்திலே சேருவதோ நவராத்திரி சுபராத்திரி சுபராத்திரி அலைமகளும் நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி. என் தாயும் எனக்கருளும் நன்றி. என் தாயும் எனக்கருளும் தந்தையும் நீ சிந்தா குலமானவி தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞானசக்தி வேலைதனை பெற்றவடி வேளா சூரனை இருக்கூறாக பிழந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவ்வையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலமில்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிருகுமணியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து போதே தகப்பன் சுவாமி எனும் குமரகுரு வருணம் என பெய்தனை பெற்ற எங்களின் குலக்கடவுளை இக்குவலிமை போற்று வண்ணம் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் ஆசியுமே என்றென்று வேண்டும் இறைவா கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா சரவணா சண்முகா ஆறுமுகன் மகனை விநாயகா முருகா 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 ஆர்எம்எஸ் ஹலோ ஹலோ பார்த்து மனசு வைங்க.
சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றே முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றே முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டே அந்த மன்னர்கள் என்னருள் மழத்தந்தான் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளில் முருகனிடம் அண்ணனை தந்து வைத்தான் ஆறுதலை இவனிடம் நான் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளில் முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளில் முருகனிடம் வரம் கேட்டு அந்த மன்னவள் என்னருள் மழத்தந்தான் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளில் முருகனிடம் 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 குறிஞ்சி முல்லை மருதம் நன்றி. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூர்வத்தை காண வேண்டும், ஜோதி என்ற சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றந்த வேல் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லா சித வேண்டும். எனக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா 100 வேகத்தில் இருக்கணும், அதுவும் இல்லை அப்படின்னா 90 வேகத்திலேயாவது இருக்கணும், அதுவும் இல்லைன்னா ஒரு 80% வேகமாவது இருக்கணும். 40-30னா நமக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது. நான் எனக்கு யார் 40-30 இருக்கு அதை சொல்லணும்ல, தெரிஞ்சானே எல்லாரும் தெரியணும்ல. அது இல்லை, நான் தான் இப்படி அமைதியாக இருக்கேனா இல்லை நீ உடம்பே அமைதியாக இருக்கா இல்லை எது அமைதியாக இருக்கான்னு தெரியல. அதனால் வர்றமா அப்படி நடந்தது அப்படி நடத்துனாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லணும். காலையில் நாடகமா அப்பா அப்படி நடந்துச்சுப்பா, சுறுசுறுப்பாக இருந்துச்சு, எல்லாரும் யாருமே தொய்வு இல்லை அப்படின்னு பேர் வாங்கணும். என்னமோன்னு தெரியலப்பா, ஏதோ சவச்சவன்னு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்வதற்கு காரணம் யாராகவும் இருக்கக்கூடாது. நானாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒளிபெருக்கியாக இருக்கட்டும், 3 பேர் சரியாக இருந்தால் தான் 100ல் போவோம். ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் 40க்கு மேலே தாண்டாது. காலையில் யூடியூப் போட்டு பார்ப்போம் யார் எப்படி போயிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால் கந்த பெருமான் இங்கே வர வேண்டும், கந்தனுக்காக நான் வந்திருக்கேன், என்னை தேடி கந்தன் இங்கே வருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு எப்படி கந்தனை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, குயிலே கவி குயிலே குயிலே கவி குயிலே நரகினை பாடுகிறார், மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரோட கேடுகிறார், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா.
அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே இளமை சதிராடு தோட்டம் காயும் கனியானதே இளமை சதிராடும் தோட்டம் காயும் கனியானதே இளமை சுவை காடு உள்ளோ தனிமை உறவாடுதே காலை சொல்கிறது என் கண்களே காலை கொள்கிறது என் நெஞ்சே குயிலே அவரை வரச்சொல்லி இது மோகனம் பாடி பிள்ளை எனச் சொல்லடி குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் பருவ செழிப்பினிலே பட்டிரி விழுந்த மலர் சிரிக்கும் சிரிப்பெண்ணவோ நினைக்கும் நினைப்பெண்ணவோ மெல்ல அங்கமிங்கு துள்ள மெல்ல அங்கமிங்கு துள்ள அள்ளிக்கொள்ள என்னை வெள்ளதானே நேரம் அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தார் இது மோகனம் பாடிடும் உண்மையே என சொல்லடி குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் என்னை ஆட்கொண்ட ராகம் ஏதோ ஒரு ராகமே என்னை ஆட்கொண்ட ராகம் என்றும் ஒரு ராகமே ஈடு நான் பாடும் கானோ ஏதோ உனக்காகவே ஆய்விலே போல் வந்தது யாரோ எவரோ நான் சொன்னது குயிலே தெரிந்தாள் வர சொல்லது இந்த தேரொழி என்று நீ சொல்லடி குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் மனதுக்குள் அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா மனதுக்குள் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே நன்றி நன்றி அஞ்சு கரத் ஐந்து முகத்தினை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிறை போலும் வயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வாக்குண்டான் நல்ல மனமொன்றை மாமலரை நோக்குண்டான் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பார் தாருவார் தமக்கு பாழும் தெளித்தேனும் பாகும் வரிப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று அவை முதாட்டி வணங்கினாங்க தமிழ் என்ற காரியம் செவ்வனவே நடந்தது தமிழுக்காக தன்னுடைய இளமையே கொடுத்த அவை முதாட்டி தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக கொஞ்சோண்டு தொண்டு செய்யலான்னு நான் வந்திருக்கேன். முடியுமா? நல்லா செய்யலாமே. எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்ன்றேன். என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி செய்யலாம். இந்த காலகட்டத்தில் யாருக்கு உதவியும் செய்யக்கூடாது. கடவுளுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் முடியாது. இருக்கிற நெருக்கடிகள் அப்படி. மனதை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவனை மனதிலே நிறுத்தி கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட்டா கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரா? நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, நமக்கு எவ்வளவு தொந்தரவுகள் இருக்கோ, எவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கோ, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கோ, அது எல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதே தவிர இந்த விஷயங்கள்லாம் அகற்றி கடவுள் மட்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரா அப்படின்னா கேள்விக்குறி தான். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஒரு கண்ணும் அங்கே ஒரு கண்ணும் ஆண்டவன் வழிபாடு இல்லைன்னு சொன்னார். மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளை மட்டும் நினைத்து தபஸ் செஞ்சாதான் அதுக்கு பேர் வேண்டுதல் பண்ணாதான் அதுக்கு பேர் இறை வழிபாடு. நம்ம மனசுக்குள்ளே கடவுள் கோயிலுக்கு போயிட்டான்பா, இங்கே வந்துட்டான், ஆண்டவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான், 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு வந்துட்டான், ஐயப்பன் கோயிலை பார்த்துட்டான், 18 பட்டியை ஏறிட்ட 18 படியும் ஏறிட்டான் அப்படின்னு படி ஏறின உடனேயே திரும்ப இறங்கி எந்த கடைக்கு போவோம்?
அப்படின்னு மனசு எங்கே நிற்கும்? 18 படி ஏறினால 18 தேடுது. 18 படி ஏறி முடிச்சாவே நீங்கள் சொன்ன மாதிரி 18 48 மனசு தேடுது. அப்போ இது இப்படி எப்படி இது இறை வழிபாடு ஆகும் பாருங்க. போய் சஷ்டி விரதம் 6 நாள் இருப்போம் திருச்செந்தூரில். 6 நாள் சஷ்டி விரதம் இருந்துட்டு முருகன் கோயிலுக்குள்ளே போனால் அங்கே 6 நாள் இருப்பான். ஆனால் முருகன் சிலையை போய் பார்க்குறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம், குறைஞ்சது 10 மணி நேரம் போட்டு அடைச்சி வச்சிருப்பா. ஏன் பொது தரிசனம்னா 10 மணி நேரம் நிற்கணும். உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் போய் கடவுளை பார்த்துட்டு வந்துடலாம். தெரியுமா? இந்த வருஷம் சஷ்டிக்கு தான் யாரோ ஒரு புண்ணியவான் யாருக்குமே கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது, எல்லா கட்டணத்தையும் நானே கொடுக்குறேன்னு மொத்தமாக அவர் கட்டண டிக்கெட் வாங்கிட்டார். அப்போ எல்லாருக்குமே இலவச தரிசனம் தான் இந்த வருஷம் திருச்செந்தூரில் நடந்தது. ஆனால் போன வருஷம் இந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் சஷ்டி விரதம் நடக்கும் பொழுது தலைக்கு 2000 ரூபா கொடுத்தா உடனே 5 நிமிஷத்தில் கடவுளை பார்த்துடலாம். பொது தரிசனம் அப்படின்னா நீங்கள் 10 மணி நேரம் நிற்கணும் அப்படின்னு பெரிய சர்ச்சையே நடந்துச்சு. அப்ப கடவுள் எங்க இருக்காரு? பணத்துல தானே இருக்காரு. அதுதான் அவ்வையும் சொன்னாங்க, பாலும் திளைத்தேனும் பாகும் பறிப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு. ஆண்டவனுக்கே லஞ்சம் கொடுத்தாதாப்பா அவன்கிட்ட இருந்து ஏதாவது வர முடியும் அப்படின்னு சங்க தமிழ் பாடும் பொழுது பாலும் திளைத்தேனும் பாகும் பருப்பு 4 பொருளை கொடுத்து விநாயக பெருமான் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு என்றும் இளமையாக இருக்கக்கூடிய, என்றும் அழியாமல் இருக்கக்கூடிய, என்றும் நிலையாக இருக்கக்கூடிய தமிழை மட்டும் கேட்டு வாங்கினா அவை முதாட்டி. ஏன் அப்பயே அவையார் அம்மா லஞ்சம் கொடுத்துருக்கா? அப்படித்தானே பாட்டி முப்பாட்டியே லஞ்சம் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவ தேவையில்லாதான் கேட்கலாம். இப்போ உள்ளவங்கலாம் கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு 4 கோடி தான் பணம் இருக்குது, இன்னொரு 10 கோடி பணம் சேரணும், இப்போ ஒரு 10 ஏக்கர் தான் இருக்குது, இன்னொரு 50 ஏக்கர் நிலம் சேரணும். இப்போல்லாம் நான் ஒரு 100 பவுன் தான் வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் மேலே பெரிய இடம் தான். நீங்கள் ஏங்க எப்படி சொல்கிறீங்க? நம்பிராஜ மகளா கொக்காவா டே கப்பா நெருக்கி எத்தனை நெருக்கி ஒரு 500-1000 பவுண்ட் கொஞ்சம் 2 கிலோட்ட இருக்கு. இதெல்லாம் எப்படி கிடைச்சிது அந்த வரலாறு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சங்கதி எப்பாடியோ அதாங்க வசதி வாய்ப்பாக இருந்தவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு இடமா பெரிய கை அப்படிம்பாங்க, முரட்டு கை பெரிய சங்கதி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இந்த நகை வந்த வரலாறு தெரியுமா? சின்ன வரலாறு தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சிராப்பள்ளியில் லலிதா ஜுவல்லரின்னு ஒரு நகைக்கடை இருக்குது தெரியுமா? குரங்கு பொம்மை போட்டுட்டு ஒருத்தன் போய் திருடுனா பார்த்தீங்களா? அந்த திருடுன நகை பூரா இதுதான். சரி உள்ள இப்படியே சொல்லி சொல்லி எந்த காவல்துறை அதிகாரியாவது இந்த புள்ளை பிடிங்கடான்னு சொல்ல போறாங்க. என்ன காரணம்னா திருடனது அந்த நபர், திருடன் அவன். ஆனால் அவன்கிட்ட இருந்து நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ யாரு மேலே தப்பு? காசு நான் கொடுத்து நேர்மையாக வாங்கியிருக்கேன். ஆனால் அவன் திருடுனா. இங்கே நாட்டில் என்ன திருடாமல் இங்கே வந்து விற்கிறாங்க நான் கேட்குறேன். ஒன்று திருடுறாங்க, இல்லைன்னா திருடாததுக்கு சமமாக அங்கே பாதி பெட்டியை வாங்கிக்கிட்டு தான் நம்மக்கிட்டலாம் பரிமாறவே வருது. அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவை முதாடி நினச்சிருந்தா எனக்கு இளமையே இருந்திருக்கணும், என்றைக்குமே இளமையாகவே இருந்திருக்கணும், எனக்கு அழகு இந்த நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு, நான் ஆயுள் வரைக்கும் அழகாகவே இருக்கணும் அப்படின்னு அழகை வாங்கியிருக்கலாம். நான் கோடீஸ்வரியம் ஆகணும் அப்படின்னு நிறைய பணங்களை வாங்கியிருக்கலாம். இந்த உலகத்திலேயே நான் தான் தலை சிறந்த மகளாக இருக்கணும் அப்படின்னு இந்த உலகத்துக்கே முதல் மகளாக அவள் வரங்கேட்டிருக்கலாம். ஆனால் ஏன் இதெல்லாம் கேட்கல? பணம் நிலையற்றது, நகை நிலையற்றது, நிலம் நிலையற்றது, அழகு நிலையற்றது. இந்த உலகத்தில் எல்லாமே நிலையில்லாமல் அழிந்துவிடும், தமிழ் மட்டுமே என்றைக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவள் 4 கொடுத்துட்டு 3 வாங்கினா. 3 என்ன? இயல் என்ற பேச்சு, இசை என்ற பாட்டு, நாடகம் என்ற நடிப்பு, முத்தமிழையும் வாங்கினா. பாருங்களேன், நாடு கூட்டல் அகம், நாட்டுக்குள்ளே நடக்கிற பல விஷயங்களை கருத்துக்களையும் இந்த நடிப்பு மூலமாகவும் வாயில் மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் பாடல் மூலமாகவும் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் யார் அப்படின்னா தவத்ரி ஸ்ரீலஸ்ரீ சங்கரதவா சுவாமிகள் தான். சங்கரன் போட்ட பிச்சையில் தான் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்குதுங்க, நம்மளாம் இவ்வளோ கௌரவமாக இருக்கிறோம் அப்படின்னா காரணம் யார்? சங்கரன் தான். அப்பேற்பட்ட சங்கரனுடைய மனம் கோணாமல் அளவுக்கு அவன் எழுதி கொடுத்த இந்த நிகழ்வை நம்ம சரியாக கொண்டு போகணும். சரியாக கொண்டு போகணும்ல. வாத்தியார் உட்காந்துருக்காரு. நம்ம கண்ணதாசன் எழுதிய பாடல்களை ஒரு 10 பாட்டு படிப்போம். வாலி ஐயா எழுதினது ஒரு 10 பாட்டு படிப்போம்.
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினது ஒரு 10 பாட்டு படிப்போம். சரி. சோமையா எழுதின பாட்டு 10 பாட்டு படிப்போம். வைரமுத்து, சிநேகன் அப்படின்னு இருக்கிற கவிஞர் பாடலாசிரியர்கள் எழுதின பாட்டை பூரா படிப்போம். ஆனால் நம்ம சங்கரன் எழுதுகிற பாட்டை யாரையும் படிக்கிறதே இல்லை. வாத்தியார் ஆரம்பத்தில் சொன்னார் பத்திங்களா, நாங்கள் 10 மணிக்கு வந்து உட்காந்துருப்போம். இது நிதர்சனமான உண்மை, யாரும் மறுக்க முடியாது. 10 மணிக்கு நாங்கள் உட்காருவோம், 6 மணி வரலையும் தூங்காமல் இருப்போம். நீங்கள் அங்கே தூங்காமல் இருக்கீங்களா? சில பேர் இந்த வாயில் இவர் சொல்லவும் இப்போ நான் சொல்கிறேன், சில பேர் வர்றதே சீக்கிரம் ஆரம்பித்து விடுங்க, போய் தூங்கணும். அவர் மறைமுகமாக சொல்கிறாரு, நான் நேரடியாக சொல்கிறேன். நான் பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன் காரணம், செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம மனசாட்சிப்படி நம்மளுக்கு கொடுத்த இறைவன் சங்கரன், சங்கரனுடைய மனசாட்சிப்படி நம்மளுடைய மனசாட்சிப்படி இந்த தொழிலை எவன் ஒருவன் ரொம்ப பக்தியோடவும் பயத்தோடவும் முழுமையாக மனப்பூர்வமாக செய்கிறானோ அவனுக்கு மட்டுமே சங்கரன் படியெனப்பான் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா தானான நம்மளும் வந்துட்டோம், சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போனால் போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இப்போ நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அதனால தான் நான் வந்திருக்கேன். தமிழுக்கு தொண்டு செய்யணும், தமிழ் கடவுள் முருகனுக்கு தொண்டு செய்யணும், சங்கரன் எழுதிய பாடல்களை நம்மெல்லாம் பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இப்போ சங்கரன் எழுதிய பாடலை பாட முடியுமா? வரும்போது ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட கேட்போம் இன்னைக்கு நிறையா. அதனால் கந்தனிக்கு வர வேண்டும், கந்தனிக்காக நான் வந்திருக்கேன். வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா, நேசத்திலே என் மனச தச்சு புட்டா தச்சு புட்டா, வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா, நேசத்திலே என் மனச தொட்டு புட்டா தொட்டு புட்டா, பொண்ணு கலந்தது தோது, தேனும் பாலும் பொங்கி வழியது தோது. வாசலிலே பூசணி பூ வச்சதன்னு வச்சதன்னு, நேசத்திலே என் மனச தச்சதனே தச்சதனே. போதும் பிரிவதில்லையே சொந்தத்தாரி பழைய மறந்து கொள்ளும் சிறந்தது, கோலம் போட்டு ஜாடி சொன்னது பொன்னி மாறி போடு நமக்கு யாரு போட்டது, நெஞ்சுக்குள்ள நின்று வச்சு உள்ளதெல்லாம் கண்டுக்கிட்டேன், நெத்தியில பொட்ட வச்சு உங்களெல்லாம் தொட்டுக்கிட்டேன், நானும் நீயும் ஒன்னா சேர்ந்தா நாடும் நாடு சந்தோஷம், நாடும் நாடும் கேட்கும் நேரம் மக்கள் பாடும் சங்கீதம். வாசலிலே பூசணி பூ வச்சதன்னு வச்சதன்னு, நேசத்திலே என் மனச தொட்டதன்னு தொட்டதன்னு. மீண்டும் மீண்டும் கூடி சேருது பொன்னியாறு, மோகத்தோட போடு பாடுது, கேட்க கேட்க கிறங்க தோணுது, அங்க பாட்டு கேள்வி போல என்ன மாட்டுது, ஆத்து வெள்ளம் வேட்ட விட்டு அள்ளத்துக்கு ஓடி வரும், ஆசையுது கூடிக்கிட்டு ஆனந்தமாய் பாடி வரும், ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி என்னை இப்ப சீண்டாதே, போதும் போது கண்ணாய் கட்டி இருக்கிற சந்தது. வாசலிலே பூசணி பூ வச்சதன்னு வச்சதன்னு, நேசத்திலே என் மனச தொட்டதன்னு தொட்டதன்னு. கலந்தது தோது, தேனும் பாடும் கொண்டு வழியதை தோது, வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா, நேசத்திலே என் மனச தொட்டு புட்டா தொட்டு புட்டா. நன்றி நன்றி. கைத்தட்டணும் நினச்சி கைத்தட்டு உள்ளவங்களுக்கு நன்றி. அதனால் வெள்ள
வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வாணி என் உள்ள கமலத்தில் உவந்திருப்பாள் கள்ளத்தோர் பாவல் இருப்பான் 5 அவள் பாதமணிவோர் நாவல் இருப்பான் 5 என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும் நல்ல தமிழ்கள் அள்ளி கொடுக்கணும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யணும் என்னுடைய தொண்டை மெச்சி முருகப்பெருமான் இங்கு வர வேண்டும் எல்லாருக்கும் எல்லா வல்ல செய்வங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களும் பெற்று மன மகிழ்ச்சியோடு மக்கள் எல்லோரும் வாழணும் அப்படின்னு உங்களுக்கு வேண்டுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கூட்டு பிரார்த்தனை தான் இந்த நாட்டை உயர்த்தும். கூட்டா சேர்ந்து கூட்டணியாக சேராமல் கூட்டா சேர்ந்து ஒரு பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா நம்ம நாளும் நல்லா இருப்போம், நம்ம நாடும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக கந்த நீங்கள் வரணும். எப்படி குயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும், பாட்டாக நான் இருந்தேன், பொருளாக நீ வர வேண்டும். குயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும், பாட்டாக நான் இருந்தேன், பொருளாக நீ வர வேண்டும். பாட்டோடு பொருளின் அரங்கேறோ நான் வர வேண்டும், உன்னோடு அழகின்றேன் என்னோடு நீ வர வேண்டும். கோகிலாக நான் இருந்தேன், குரலாக நீ பாட்டாக நான் இருந்தேன், பொருளாக நீ வர வேண்டும். நன்றி நன்றி. 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்று வெஞ்சமரில் அஞ்சன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் 2 காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே. நான் இன்னொரு முருகான்னு கூப்பிட்டு எங்க கேட்டிருக்கணும்? தேவக்கோட்டைக்கு கேட்டிருக்கணும். ஆமா, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கரூருக்கு கேட்டிருக்கணும், இல்லைன்னா ஏம்பலுக்கு கேட்டிருக்கணும். புரியுதா? முருகான்னு கூப்பிட்டா அப்படி கேட்கணும். ஏன் ஓம் சாமியே சரணம் ஐயப்பான்னு ஏன் அவர் மட்டும் சொல்றாரு? கருப்பையா என்னை காப்பாத்து, முனியசாமி என்னை காப்பாத்து, ஐயனாரே என்னை காப்பாத்து, மாரியம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு இந்த சாமியை பூரா நம்ம மெதுவாக கும்பிடுறோம். ஆனா ஐயப்ப சுவாமியை மட்டும் ஏன் அவ்வளவு சத்தமா கூப்பிடுறோம்? ரொம்ப தூரத்தில் இருக்காரு. எங்க இருக்காரு? ரொம்ப தூரம், கேரளாவில் இருக்காரு. ரொம்ப தூரத்தில் இருக்காரு. நான் கேட்குறேன், நம்ம நாட்டில் இல்லாத தெய்வம் அங்க இருக்கு, ஏன் அங்க அடுத்த ஊர்ல இருக்கிற சாமியை கூப்பிடணும்? நம்ம நாடு தான், நம்ம எல்லாம் இல்லைங்க. அடுத்த மாநிலத்தில் இருக்கிற தெய்வத்தை எதுக்கு நம்ம மாநிலத்துக்கு கூப்பிடணும்? நம்ம அறுவடை வீடு எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கும். அறுவடை வீடு இங்கே தானே இருக்கு. 18
அக்ரோனி நடந்தது மகாபாரதத்தில்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மகாபாரதத்தில் நடத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அது ஒரு கணக்கு, அது வேணாம், அதை நாட்டை பற்றி பிரிக்கிற மாதிரி வந்து போயிடும். ஆனால் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றிம்பாங்க, ஹரஹர மகாதேவம்பாங்க. ஏன் தென்னாட்டில் மட்டும் சிவபெருமானை போற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க? நம்ம நாட்டில் இல்லாத சிவ தலங்களா சொல்லுங்க? நம்ம நாட்டில் தான் சொக்கவிதாத பெருமாள் இருக்கார், நம்ம நாட்டில் தான் தஞ்சை பெருவுடையார் இருக்கார், நம்ம நாட்டில் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவபெருமான் இருக்கார், நம்ம நாட்டில் தாங்க சிதம்பர நடராஜ பெருமான் இங்கே இருக்காரு. வெள்ளி அம்பலத்தான் ஆடுவான், அவன் ஆடுனது அம்பலத்திலே. நம்ம ஆடுறதெல்லாம் காலையில் மக்களுக்கு கொடுக்குற பெரியவங்க கொடுக்குற சம்பளத்தில். நீங்கள் சம்பளம் கொடுக்கலன்னா அம்பலத்தானை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். அம்பலத்தானை பற்றி பேசினாலே நீங்கள் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுங்களே. அப்போ முதலே சிவன் ஆலயம் தோன்றியது கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகத்தில் முன்னாடியே தோன்றியது திரு உத்தரகோச மங்கை. சிவன் இங்கே தான் இருக்கார். ஆழகால விஷத்தை உண்டது நம்மால் தான், எல்லாரையும் காக்கிறது நம்மால் தான், சுடுகாட்டில் போய் காத்துக்கிட்டு நிற்கிறது நம்மால் தான். அப்போ எல்லா தெய்வங்களும் இருக்கிறது இங்கே தான். படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், எல்லா அகந்தைகளும் அழித்தல் எல்லாமே செய்கிறது அவர் தான். பாருங்களேன், முத்தமிழும் சேர்ந்தது முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு முத்தமிழும் சொந்தம் அப்படின்னா அந்த முத்தமிழுக்குள்ளேயும் முருகப்பெருமான் இருக்காருன்னா முருகப்பெருமானுக்குள்ள மும்மூர்த்திகளும் அடங்கியிருக்காங்க. மும்மூர்த்திகள் யார்? மகா விஷ்ணு, பிரம்மன், சிவபெருமான். மும்மூர்த்திகளும் அடங்கினது ஒடுங்கி இருப்பது முருகனுக்குள்ள. அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் முருகனே நம்ம ஊரில் இருக்கும்போது ஐயப்பனை கூப்பிடணும். இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம அம்மா அப்பாவை மதிக்க மாட்டோம், அடுத்தவ அம்மா அப்பா வந்து கண்ணா பேசாமல் நான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம். நம்ம பிள்ளைய சொல்கிற வசனத்தை கேட்டிருக்கியா? இப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா அதை செய் இதை செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எங்கள் அம்மாவும் இப்படி தான் எங்கள் அப்பாவோடையே சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு. கண்ணா உங்கள் அம்மாலாம் எவ்வளோ சந்தோஷமாக உன்னை எங்கே வேணாலும் போயிட்டு வாடான்னு விடுறாங்க. சரி, அது மாதிரி நம்மளை விடுறாங்களா? பேசாமல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம். எப்படி இருக்குது? நம்ம பெத்த அப்பா அம்மாவை மதிக்காமல் எப்படி பிறருடைய தாயும் தந்தையும் மதிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஊர் கடவுளை மதிக்காமல் பிற நாட்டில் இருக்கிற கடவுளை, பிற மாநிலத்தில் இருக்கிற கடவுளை கூப்பிடுற மாதிரி. நான் கேட்குறேன், நீங்கள் இங்கேருந்து ஐயப்ப சபரிமலைக்கு போகிறீங்கல்ல, உங்களை எந்த வருஷமாவது சந்தோஷமாக சாமி கும்பிட்டு அனுப்பியிருக்காங்களா அந்த மாநிலத்தார்கள்? வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன் இங்கே வர்றீங்க அப்படின்னு கேட்காம இந்த கேள்வி இல்லை. அதே மாதிரி பாருங்க, இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து இங்கேருந்து ஏழுமலையான் கடன் அடைக்க நம்ம போவோம். ஆனால் அங்கே போனாலும் நம்மளை வாங்க வந்து ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நம்மளை வரவேற்கிறாங்களா? ஏங்கடா வர்றீங்கன்னு ஒரு கேள்வி. ஏன் அங்கே வர்றீங்க அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம கடவுளை போய் கும்பிடுன்றது என்ன அவசியம்? இதுக்காக நான் நாஸ்திகவாதியெல்லாம் நாஸ்திகம் பேசுகிறேன் அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மதியாத தலைவாசல் மிதியக்கூடாது. நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி பிறருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பிறருடைய பாவத்தை வாங்காமல் ஐம்புலன்களை அடக்கி தனிமையில் இருந்து சுத்த மனசோட, சுத்த எண்ணத்தோட, சுத்த புத்தியோட எல்லாமே சரியாக அமைத்து முருகா கடவுளே ஐயப்ப சுவாமின்னு கூப்பிட்டா நம்ம தேடி அவனை போகணுன்னு அவசியம் இல்லை, அவன் தேடி நம்மளை வந்துடுவான். 63 நாயன்மார்கள் வீட்டுக்கு போனது அவங்க கூப்பிட்டு சிவபெருமான் போகலை, தானாக போனார். ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வீட்டுக்கு இறைவனே போனார், சோதனை செய்தார். இந்த சோதனைகள் எல்லாத்திலையும் நாயன்மார்கள் வெற்றி பெற்றார்கள். எல்லாருக்கும் அருள் பாலித்தான் சிவபெருமானாகப்பட்டவன் ஆண்டவன். ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய கடவுள். அப்போ கடவுள் எங்கே இருக்காரு? எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கோவில் இருக்குது, கோவிலுக்குள்ளே சிலை இருக்குது, அந்த சிலையில் கருவறையில் ஒரு சிலை இருக்குது, அங்கே தான் கடவுள் இருக்கார். நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உள்ளமே பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம், வல்லபிரானாருக்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கு, தெள்ள தெளிந்தவனுக்கு ஜீவன் தான் சிவலிங்கம். கடவுள் வேற எங்கேயும் உள்ள நம்ம கிட்ட தான் இருக்கார். எவ்வளோ அளவு தெரியுமா சொல்கிறாங்க? திருமூலர் சொல்கிறார், கடவுளுக்கு நமக்கு உள்ள தூரம் ரொம்ப தூரம் இல்லைப்பா, நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க பக்தர்கள்லாம்.
ஒரு கடுகு அளவு தானா. கடுகு எவ்வளோ சின்னதாக இருக்கும், அதை காட்டிலும் சின்னது அப்படின்னா அப்புறம் நம்ம நெருங்கக்கூடிய தூரம் எவ்வளவு. ஒரு நெல்மணி இருக்கு பாருங்க, இந்த நெல்லுலேருந்து அரிசி எடுத்துட்டோம் அப்படின்னா அது உமிழ்னு பேர். இந்த உமிழில் நுனியை பிச்சோம் அப்படின்னா அதுவே சின்னதாக தானே இருக்கும். அதில் இருந்து 1000 பகுதிகளை பிரித்தால் எப்படி கண்ணுக்கே தெரியாத அணுவாக ஒரு தூசி போல இருக்குமோ அந்த அளவு தான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தூரம். அந்த தூரத்தை, அந்த இடைவெளியை நீங்கள் சரி செய்தால் கடவுள் உங்ககிட்ட தான் இருக்கான்னு சொல்கிறார். நம்ம யாராவது அதுக்கு தேடுறோமா? உண்மையான பக்தியை தேடுறோமா? நிலையில்லாத பொருளுக்கும் பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு ஓடுறமே தவிர இறைபக்தி அப்படின்றது இங்கே யாருக்குமே கிடையாது. எல்லாம் சுயநலவாதி தான். ஆனால் நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே பொதுநலவாதி. ஏன் நான் மட்டும் கடம்பூரில் வந்து முருகா இங்கே வரணும், என் நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், கடம்பூர் கிராமத்தார்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், சுற்றுலா உள்ள 8பட்டி கிராமத்தார்களுக்கும் மன மகிழ்ச்சியோடு இருக்கணும், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் வேண்டணும்னு என்ன இருக்குது? நான் பேசாமல் ஒரு திருத்தணியோ இல்லை ஒரு பழனிமலையோ ஒரு திருச்செந்தூரோ போய் நின்றுக்கிட்டு முருகா நான் வந்திருக்கேன், என்னை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று, என் பிள்ளைங்களை நல்லா வை, என்னைய பணக்காரியாக்குன்னு நான் வேண்டிட்டு போயிடலாம்ல. நான் ஏன் இப்படி வந்து எல்லாருக்கும் வேண்டணும்? என்ன காரணம்? அதுதான் பொதுநலம். இந்த பொதுநலமாக இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் எல்லாரும் நல்லா இருப்போம். அதனால தான் நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்காய் வழிவோடி அங்கே புல்லுக்கும் பசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரே உள்ளர், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. கடம்பூர் கிராமத்தில் இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் சுத்தமான எண்ணத்தோட தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது, மழை பொழியுது, இந்த இயற்கை இயற்கையாகவே இருக்குது. அந்த நல்லவங்க யாருன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை தேடுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிரியும் ஆளணும்னு நினைக்கிறவன் தமிழன்னா நான் தமிழச்சிப்பா. அதனால் தமிழ் கடவுள் முருகனை வரவேற்கிறேன். எப்படி தெரியுமா? நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், கருவழி தோறும் உந்தன் முகம் பார்த்தே, காலம் கடந்தா என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லு ராஜா, காலம் கடந்தா என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லு ராஜா, நீ வருவாய் என நான் காத்திருந்தேன், கருவழி தோறும் உன்னை பார்த்திருந்தேன், காத்து கிடப்பது என்ற உண்டு, காக்க வைத்தது சுக உண்டு, காத்து கிடப்பது இன்ப உண்டு, காக்க வைப்பது சுக உண்டு. கொஞ்ச நேரம் என்னை காலாட்டு, கொஞ்சம் போதும் என்னை காலாட்டு, கொஞ்ச நேரம் என்னை காலாட்டு, கொஞ்சம் போதும் என்னை காலாட்டு, இன்பத்தில் இருவர் பங்கு கொள்ளுவோம், பந்தியில் இருவர் பங்கு பெறுவோம், காதலை நினைத்தது நாதகமே, காலம் நமக்கு நாதகமே, உன் மனமும் குணமும் நாடகம், உன் அடியில் நான் ஒரு குழந்தை குழந்தை, அதுதான் நான் காத்திருந்தேன், அருமழி தோறும் உன்னை காத்திருந்தேன், காத்து கிடப்பது இன்ப உண்டு, காக்க வைப்பது சுக உண்டு, காத்து கிடப்பது இன்ப உண்டு, காக்க வைப்பது சுக உண்டு. வைரவிலே பாடு ஆங்கிக் கொள்ளினது கையோடு, வைரவிலே பாடு ஆங்கிக் கொள்ளினது கையோடு,
வினையும் நன்றி வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞடுமே திருச்செந்தூர் நகர் சேவகா உன் திருவடி பெற்று மேவியோருக்கு என்றுமே வாராத இடர். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தால், ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் கந்த பெருமானை நினைவு கூறுங்கள். எப்படி சொல்லணும்? வாழ்க்கையில் 7 முகமே தரும் 6 முகமே போற்றி, கருணை கடலையே போற்றி. பாருங்களேன், திருச்செந்தூர் கோவில் போகும்போது அப்படி இறக்கத்தில் இறங்கும் போது பெரிய எழுத்தில் போட்டிருப்பாங்க கருணை கடலையே போற்றின்னு. ஏன்? எல்லாரும் கடவுள் தான், ஆனால் கருணை உள்ளம் கொண்ட கடவுள் யார் அப்படின்னா அவர் தான் தமிழ் கடவுள் முருகன். ஏன் கருணை முருகன் போற்றி சொல்லலாம்ல? கருணை முருகனே போற்றின்னு சொல்லிடலாம், கருணை கந்தனே போற்றின்னு சொல்லலாம். ஏன் கருணை கடலையே போற்றி? எல்லா பக்கமும் சுனாமி வந்துச்சே, அங்கே வந்துச்சா? எங்க உள்ளுக்கு போயிடுச்சு. ஏன்? நம்மால் அங்கே இருக்கார், நம்மால் அங்கே இருக்காரு, நான் இருக்கேன், ஏன் இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு காப்பாற்றினதான். என்ன காரணம்? சிலையை திருடுவதற்காக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் சூறாவளி வந்து புயல் வந்து சிலை கீழே விழுந்துருச்சு. அப்படி விழுந்து கடலுக்குள்ளே இருக்கும்பொழுது சிலையை காணாமல் எல்லாரும் தேடுற பட்சத்தில் அப்போ தான் அசரீரி வந்து சொன்னது, ஐயா கடலுக்குள்ளே நான் இருக்கேன், வந்து தேடுங்க. எந்த இடத்துல ராஜக்கனி மிதக்குதோ அந்த இடத்துல தாப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் போய் தேடுற பட்சத்தில் ராஜக்கனி மிதந்தது. அந்த ராஜக்கனி மிதந்த இடத்துக்கு மேலே கருடன் பறந்தார். கருடன் பறந்ததுக்கு கீழே போய் பார்த்தால் முருகனுடைய சிலை அமர்ந்தது. அப்போ என்ன காரணம்? கடலுக்குள்ளேயே இருந்தவர் அவர், அப்புறம் அவரை மீறி அலை வருமா? அதனால தான் கடலாகவே இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவரை எதிரிக்கும் கருணை காட்டியது யார் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன். சூரபதுமன் அழிக்கணும்னு வந்தவன், அழிக்கணும்னு வந்த சூரபதுமனை ஒரு கணம் முருகப்பெருமானுடைய அழகை நினைத்து, முருகப்பெருமானுடைய தோற்றத்தை பார்த்து முருகன் காலடியில் போய் சரணாகதி அடைஞ்சிடலாமான்னு நினைச்சானா. பாருங்களேன், அப்பா எவ்வளோ பெரிய அழகனாக இருந்திருப்பார், எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு உருவமாக இருந்திருக்கும். அங்கே எதிரியே காலில் விழுந்துடலாம் அப்படின்னு போய் நினைக்கும்போது முருகன் நினைத்தாராம், உன் குணந்தாண்ட அரக்கம், உன் உள்ளம் நல்ல உள்ளம், உன் உள்ளத்துக்காகவே உன்னை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு அங்கே இரு கூறாக பிளந்து அகந்தையை அழித்து சேவலும் மயிலுமாக கொள்ளலை, சேவலும் மயிலுமாக தன்னோடவே வச்சுக்கிட்டாரு. அப்போ எதிரிக்கே வாழ்வளித்தவர் யார் அப்படின்னா அவர் தானே கருணை கடல். அதனால தான் எதிரிக்கே வாழ்வு கொடுக்கும்போது நம்மெல்லாம் அவன் பிள்ளைங்க, முருகப்பெருமானுடைய பக்தர்கள், நம்ம அவன் பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க பண்ணுற தப்பையா அவர் மனசில் வச்சுக்க போகிறாரு, எல்லாருக்கும் நல்லதே கொடுப்பார். அதனால தான் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வரும் பொழுது 7 முகமே தரும் 6 முகமே போற்றி, கருணை கடலையை போற்றி, கண்டா போற்றி, கடம்பா போற்றி, கார்த்திகையா போற்றி, முருகா போற்றி, சங்கரின் மகனே போற்றி, சடாச்சரா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு தடவை சொன்னால் போதும், 1000 பாவங்கள் குறையப்படும். அப்பேர் விட கந்த பெருமானுக்காக நான் வந்திருக்கேன். எப்பேர் விட கந்த பெருமானுக்காக நான் வரணும் அப்படின்னு தென்பாண்டி சீமை தென்மாங்கு பாட்டு பாட்டோட வாழும் ஏ சாமியே, ஓ பேரை போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்க வாழும் ஓ பூமியே, ஏ பேச்சு ஏ மூச்சு நீதானையா, ஏ வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா. ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி. நானா பாடலையே நீதான் மாட வச்ச, நானா பாடலையே நீதான் பாட வச்ச, ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி. கையில வந்ததெல்லாம் நெஞ்சிலே வந்ததென்ன, வண்டி நான் கேட்டு வரும் அந்த நீ தந்ததென்ன, சின்ன பூனாத்து சேர்ந்ததே காத்து சிந்துதான் பாடுது, பொண்ணு மடித்த
ஆசையில பாத்தி கட்டி நாத்தி ஒண்ணு நட்டு வச்சவா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சினா பூவாயி காரணம் தோணவில்லை பொண்ணு நான் ஜாதி முள்ள பூமான கண்ணினானாத்து கண்ணி காத்து வந்ததா கூறப்பட்டு சேல நீ வாங்கி வருவே ஒரு ஒரு மாலை நீ பொண்ணு அந்த மேலே உனக்காக நான் காத்திருக்கேன் ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சவா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி நானா பாடலையே பாட வச்ச நானா பாடலையே பாட வச்ச ஆசையில பாட்டு கட்டி நட்டு ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி ஹலோ ஹலோ இன்னும் ஏற்றி விடு இன்னும் ஏற்றுங்க ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி வைங்க, நல்லா இருந்தது. ஹலோ அது கொஞ்சம் மீட்டி என்ன இருக்குது தம்பி? ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ எல்லாம் தெய்வம் வேறது நீ என்னை சேரும் நாளது ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது உள் பெயர் உச்சரிக்கும் உள்ளம் நித்தமும் பத்தளிக்கும் இங்கு நீ இல்லாத வாழ்வில் ஏது தேநீர் காலம்தான் எல்வன உள்வசமே கண்ணில் என்று உள் சொப்பனமே விழி காணும் காட்சி யாவும் அண்ண கோலம்தான் ஆளும் விழுதுகள் போலே ஆடும் நினைவுகள் போடி ஆடும் நினைவுகள் நாளும் வாடும் உணர்வு தேடி இந்த பிறப்பில் எங்கள் உயிர் உன்னை சேரும் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் உள் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது சென்றது கண்ணுறக்கம் நெஞ்சு நின்றது உள்மயக்கம் இங்கு ஓய்வதேது ஏய்வதேது
பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ எல்லாம் தெய்வம் பேரது நீ என்னை சேரும் நாளது ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நன்றி நன்றி நன்றி.